வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் சாதாரண ஒரு பஸ் கண்டக்டராக இருந்த ஆள் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மூன்றில் ஒரு பங்கு வாங்கக்கூடிய அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கய்யா. இதெல்லாம் நம்ப முடியுதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கணிச்சிருப்பீங்க. தெரியலன்னா இந்த வீடியோவை அடுத்தது வந்து பாருங்கள். ஏன்னு கேட்டி அடுத்ததில் இந்த லைன்லேயே வந்து பாருங்கள். தொடர்ந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே தெரிகிற QR கோடை பயன்படுத்துங்க. தாவேகா ஆட்சியை எல்லாரும் எல்லா விதமும் பேசிடுறாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 6 மாதம் 3 மாதம் 2 மாதம் ஆனால் சத்தமே இல்லாமல் ஒரு கண்ட்ரக்டர், ஒரு பஸ்ஸுடைய கண்ட்ரக்டர் ஆரம்ப காலகட்டங்களில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கார், கண்ட்ரக்டர் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு 3ல் ஒரு பங்கு, தமிழ்நாட்டினோட 3ல் ஒரு பங்கு ஒரு பகுதியை வாங்குகிற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காருயா. தாவேக்காட்சி எத்தனை பேர் குறை சொல்கிறாங்க. எங்கே 70 ஆண்டு காலத்தில் ஒரு முதலமைச்சரை நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், என் கூட இருக்கிறவனு லஞ்சம் வாங்கக்கூடாது, இனிமேல் லஞ்சம் வாங்கணுமனையும் பிடிப்பேன், இனிமேல் லஞ்சம் வாங்கிறதுக்கும் விட மாட்டேன், எங்கே சொல்லு பார்க்கலாம். இந்த தேர்தலில் என்னென்னத்தை அவர் கடந்து வந்திருக்காரு தெரியுமா? என்னமோ நீங்கள் விஜய்ன்னு சொன்னால் என்னமோ பெரிய சாதாரணமாக நினச்சிட்டு கடந்து போகிறீங்க. ஐயோ, மதத்தை உடைச்சிருக்காருயா, சாதியை அறவா தூக்கி அடிச்சிருக்காரு. அப்புறம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதை முடிச்சு விட்ருக்காரு அண்ணன். இது எல்லாம் வந்து பெருமையாக நீங்கள் பேசணும். இந்த 70 ஆண்டு காலமும் பணத்தை கொடுத்து 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 மக்களுக்கு ஓட்டு போடுறத, அதாவது மக்களை வந்து மிஷினாக மாற்றி வச்சுருந்தாங்க. எப்படி தெரியுமா? காசை கொடுத்தா அங்கே ஓட்டு போடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எடை மிஷினில் ஏறி நின்று 2 ரூபாய் போட்டோடனே நம்ம எடையை சொல்லிவிட்டு அது ஒரு சீட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனுஷனை வந்து எடை மிஷினாக மாற்றி வைத்திருந்தவர்கள் இந்த கட்சிகள். ஆனால் இன்றைக்கி காசெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. மக்கள் பார்த்து நினச்சா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நிரூபித்தது இந்த தேர்தல். இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது, இது சாமானியர்களோட தேர்தல். என்னமோ ஆட்சியை முடிச்சு கட்டிடுவேன், ஆட்சியை ஒழிச்சு கட்டிடுவேன், ஆட்சியை நிறுத்திடுவேங்கிறீங்க. விஜய் மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான ஒரு தலைவன் தான் விஜய் அண்ணன். நீங்கள் என்னமோ சாதாரணமாக சொல்கிறீங்க, என்னமோ பெரிய பெரிய ராஜாக்கள் மாதிரி ஆண்டிங்கள்ல, ராஜ பரம்பரை மாதிரி இருந்தீங்கள்ல, தான் துரைத்தனத்தை காட்டினீங்கள்ல, ஒரு எம்எல்ஏனா ஒரு பெரிய ராஜா மாதிரி இருந்தீங்கள்ல, ஒரு அமைச்சர்னா இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டீங்கள்ல, முதலமைச்சர்னா இதே வந்து வேறு ஏதோ ஒரு முதலமைச்சர் ஜெயிச்சிருந்தால் கூட 6 மாதத்துக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. 6 மாதத்துக்கு தமிழ்நாட்டு பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அத்தனை ஊர்கள் சுற்றிருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு போய் வெளிநாட்டில் படுத்துருந்துட்டு ஜாலியாக வந்து அங்கே பொழுதை கழிச்சிட்டு 6 மாதத்துக்கு மேலே, அதாவது தலை தீபாவளியெல்லாம் அங்கேயே கொண்டாடிட்டு அடுத்தது வந்து பொங்கல் நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு ஓடி இருப்பாங்க, இங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு. இதுதான் வழக்கமாக நடக்கக்கூடியது. இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. இப்படி விஜயண்ணன் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஒருத்தரும் வாயை திறந்துருக்க மாட்டார். ஓ, நம்மளை போல தானா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இறங்கி 60 நாள் அடிக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் டிரான்ஸ்பர் ஊழலிருந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பக்கம் வந்து ரெய்டு எத்தனை வீட்டுக்கு விட்டுருக்காரு, இந்த பக்கம் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. சிங்கப்பெண் சிறப்பு படையாகட்டும், நேற்று கூட ரேஷன் அரிசி வந்து அளந்து போட்டுட்ருக்காரு. அவருக்கு என்ன தேவையா? யாராச்சும் ஒருத்தர் ரேஷன் அந்த இது கொடுத்துருப்பா அப்படின்னு போக தெரியாதா? அது ஏன் போய் ரேஷன் அடியை அவரே பண்ணுறாரு? எழும்பூரினுடைய மருத்துவமனையில் போய் ஏன் போய் அந்த பொண்ணு போட்ட ஒரு வீடியோக்கோசரம் மகப்பேறு மருத்துவமனையில் போய் ஆய்வு செய்கிறாரு? கடல் நீர் குடிநீரகம் திட்டத்துக்கு அங்கே போய் ஏன் நேரடியாக ஆய்வு செய்கிறாரு? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாத. விவசாயிகளுக்காக ஒன்றுமே செய்யலை, ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்ல தெரியுதுல்ல. இங்கே சட்டி இருந்தால் தானே அகப்பில் வரும். இப்போ என்ன பண்ணிட்டாரு? இவ்வளோ தான் உங்களுக்கு வேலை முடிஞ்சுதுன்னே சொன்னார். இப்போதைக்கே வைங்க, ஒரு அட்வான்ஸாக இதை வைங்க. இதை வச்சு நீங்கள் இதில் மூலியமாக நீங்கள் வாங்க, நான் வந்து சொன்ன வாக்குறுதி டெஃபினட்டாக நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல.
அதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை கிளப்பி விடுறாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் 70 ஆண்டு காலத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு சாதாரண முதலமைச்சரே கிடையாது. இவர் வந்து உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. டெஃபினட்டாக சொல்கிறேன், இவருடைய ஆட்சியில் கீழே கண்டிப்பாக ஊழல் ஒழிஞ்சிருச்சு. அரசாங்கத்தினுடைய பணி டக்கு 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 டக்குன்னு நடக்குது. இதையெல்லாம் தாண்டி அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சியில் ஊழல் பண்ண முடியாது. என்னமோ அதிமுகவிலிருந்து அமைச்சர்களை எம்எல்ஏக்களை தூக்கி குதிரை பேரம் பண்ணி தாவேகாவில் இணைச்சிட்ருக்காருன்னு சொல்கிறீங்க. வேறு கட்சியில் இருக்கும்போது அவங்க ஊழல் பண்ணாங்களா இல்லையாங்கிறத நான் பேச வரலை. ஆனால் தாவேகாவுக்கு வந்ததுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா டெஃபினட்டாக ஊழல் செய்ய மாட்டாங்கங்கிறது சத்தியம் பண்ணி சொல்லலாம். அவருடைய அந்த கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கினவனு விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கியிருந்தாலும் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு பார்த்தீங்களா. எங்கே ஒரு அரசியல் முதலமைச்சரை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒரு முதலமைச்சர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். விஜயை தாண்டி அந்த மாதிரி அவர் சொல்கிறாருன்னா உண்மையிலே அவருடைய கட்சியில் நான் இருக்கிறதுக்காக நான் பெருமைப்படுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, திமுகவுடைய மொத்த கட்டமைப்பும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து விஜயனை திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்த சில வேலைகள் தான் காரணம். இந்த வேலைகள்லாம் எந்த மாதிரி வந்து விஜயன் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத நினச்சா தான் நம்ம வந்து இந்த 6 மாதம் 3 மாதம் கெடுவலாம். சரி, ஓகே, இதுவே விஜயன் வந்து இப்படி பண்ணியிருந்தார் வச்சுக்கோங்களேன், இந்த மக்களுக்காக நம்ம எதுக்கு செய்யணும்? இந்த அமைச்சர்களை பாதுகாக்கணும், இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை பாதுகாக்கணும், இந்த ஏற்கனவே இருந்த அமைச்சர்களை கூட கூடி குழாவிக்கலாம், எப்படி கூடி குழாவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி விஜயன் மேலே ஒரே ஒரு தூசு படுறது கூட இந்த அரசியல்வாதிகள் விட்டுருக்க மாட்டாங்க. விஜயன் மேலே சும்மா லேசாக காத்துப்பட்டாவே கோபம் வந்துடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பக்கம் தோண்டி எடுக்க 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 இன்றைக்கி ஒவ்வொரு பக்கமாக இருந்து முளைச்சி விஜயனை திட்டிக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். விஜயோட கட்சியில் பயணிப்பது நான் பாக்கியமாக கருதுகிறேன். ஏன் 70 ஆண்டு கால அரசியலில் சொல்கிறேன், பாக்கியமாக கருதுகிறேன். சொன்னது யார் தெரியுமா? அவர் தான் சிபிஐ, இந்தியன் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் மகேந்திரன் அவர்கள் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது மிகவும் காட்டமாக சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஸ் கண்டக்டராக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய 3/1 சொத்து வாங்குகிற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார். யார் அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஒரு அரசியல் செய்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் அரசியல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உண்மையிலே ஒரு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி தான். அரசியல்வாதி பல படங்களில் வந்து காமெடி நடிகராக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதோட குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. அதாவது பார்த்திங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கிட்டேயே இந்த அளவுக்கு காசு இருக்குன்னா மொத்த டீமையும் முடித்தா இந்த சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த பணத்துக்கெல்லாம் வந்து கருப்பு பணத்தெல்லாம் ரஜினி சாரும் விவேக் சாரும் தூக்கிடுவாங்க. தூக்கினோடனே சொல்லுவார், ஒருத்தங்கிட்டயே இவ்வளோ இருக்குன்னா மொத்த தமிழ்நாட்டையும் சல்லடை போல சலிச்சா எவ்வளோ இருக்கும், எத்தனை காலேஜ் கட்டலாம், எத்தனை பசங்களை படிக்க வைக்கலாம். அது ரீலு, இங்கே நடக்கிறது ரியலு. முதல்வன் படம் பார்த்துட்டு சங்கர் நடித்த இயக்குனர் முதல்வன் படம் பார்த்துட்டு எத்தனை பேர் இப்படி நம்மளுக்கு ஒரு முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சிங்க? இன்றைக்கி அந்த முதலமைச்சர் தான் விஜய். இன்றைக்கி அதுக்கான முதலமைச்சர் தான் விஜய். அந்த முதலமைச்சர் தான் அப்போ என்ன அந்த படத்தில் நடித்தது அதை அப்படியே ரியலாக கொண்டு வந்து காட்டுறாரு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த படத்தில் அர்ஜுனுக்கு பதிலாக விஜய் நடிக்க வேண்டியது. ஆனால் அந்த வாய்ப்பு தவறி போச்சு. இன்றைக்கி ரீல் இல்லை, ரியலாக விஜய் அவர்கள் வந்து இந்த முதலமைச்சர் பதவியை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஐயா அவர்கள் சொன்னது இன்னும் நல்ல டீப்பாக சொன்னார். நான் அதை மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, அவர் சொன்னால் அரசியல்வாதி ஒரு பக்கம், இன்னொருத்தரும் பஸ் கண்டக்டராக இருந்து அவரும் தான் நிறைய இளைஞர்களுக்கு ரோல் மாடலாக இருந்து அவரும் தான் நிறையா பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு?
அது அவரை தான் கேட்கணும், எங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே. உண்மையிலே சொல்கிறேன் ஐயா. சிபிஐ அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கம்யூனிஸ்ட்டு. உண்மையிலே அவர் சூப்பராக பேசியிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உண்மையிலே வேறு லெவலில் பேசி விட்டார். தளபதியோடைய பெருமைகளை வந்து இந்த அளவுக்கு யாராச்சும் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வியக்கிற அளவுக்கு பேசி விட்டார். உண்மையிலே அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் சாட்டை அடி மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் சொன்ன அந்த அரசியல்வாதி யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஒரு கேள்விக்குறியோடு நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.